ஹாய் மக்களே! இப்போ நான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டைல்ஸ் பார்க்குறக்கு. நம்ம புது வீட்டுக்கு வந்து நீ அடுத்தது வந்து டைல்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைல்ஸ் பார்க்குறவங்க வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எழுதி குடுத்துருக்காங்க. அதனால இப்போ தான் டைல்ஸு செராமிக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வேணும், எந்த மாரி டிசைன் செலக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா ஒயிட்டு தான் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரோதா வந்து டைல்ஸ் பார்த்துட்ருக்கா. தங்கச்சிகிட்ட கேட்டுட்ருக்கா எந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்டுட்ருக்கா ஃபோனில். நிறையா ஒயிட் கலர் தான் இருக்குது. பட் ஆனால் ப்யூர் ஒயிட் எடுத்து ரொம்ப அழுக்காயிரும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஒயிட் கலர் வந்து பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக இந்த வந்து ஃப்ளோர் மேட்டில் வந்து எதுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டைல்ஸ் நம்ம நடக்கிறப்போ நமக்கு ஒரு ஃபீல் பண்ணி இந்த டைல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நடக்கிறப்போ உண்மையாலுமே வந்து ரியலாகவே வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த டைல்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ அதை தான் நடந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 3 விதமான டைல்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன டைல்ஸ் அப்படின்னா, ஒன்று வீட்டுக்குள்ளே ஓட்டுற டைல்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்க்கிங்க்கு ஓட்டுற டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சன் ஒட்டுற டைல்ஸு. ஸோ 3 விதமான டைல்ஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம ஒவ்வொன்று பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஐடியா கேட்டுட்ருக்கா. அவள் ஃபோனில் ஐடியா கேட்டோன்னே கொஞ்சம் தெளிவாயிருவா. அதுக்கப்புறம் வந்து என்ன டிசைன் என்ன கலருங்கிறத மட்டும் செலெக்ஷன் பண்ணிட்டா ஓகே. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் ப்ளஸ் மேலே அந்த செவுத்தில் ஃபுல்லாக ஒட்டுவாங்கள்ல, அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம செலெக்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது பார்க்கிங் பார்த்துருக்கேன். ஏதோ கேம் விளாடுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த டைல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டைல்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சிசரோ என்ன சொல்கிறான்னு தெரில, அவன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் 2-3 ஐடியா சொல்கிறேன், அவளும் 2-3 இது சொல்லுவாள்ல, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி தான், இப்போ இருக்கிற ரூமில் இருக்கிற டைல்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது. சேம் இதே மாடல் தான். ஸோ இது வேணுமான்னு கேட்டால் வேணாங்க அப்படிங்கிறாங்க. நானும் நிறையா கலரை காமிக்கிறேன், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் எதை கேட்டாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களா ஒரு முடிவு எடுத்து வச்சு போட்டு இப்போ அதான் நல்லாயிருக்கு, அதான் நல்லா இருக்குன்னு அப்படிலேருந்து டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. நம்ம சொல்கிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். நம்ம சொல்கிறத கண்டுக்கிறதே இல்லை. பாத்ரூமில் ஒட்டுற டைல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதை கீழே இருந்து ஃபுல்லாக இப்போ கரெக்டாக ஒரு பாத்ரூம்குள்ளே ஒட்டுனா எப்படி இருக்கும் அந்த ஷேப்லேயே வந்து எல்லாமே ரேக்கில் வாரி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ சாரோ பார்த்துட்ருக்கா. அதுலேயே கீழே வந்து பிளாக் காட் இருந்தது. ஏன்னா அந்த சோப்பு அடிக்கடி தண்ணி படும், சோப்பு தண்ணியாக படும். அது என்னாகும், அந்த கருப்பில் பூரா ஒட்டிச்சுன்னா போகவே போகாது. ஸோ அதனால் வந்து கீழே பிளாக் இல்லாமல் பார்த்துட்ருக்கா. இது அப்படியே வந்து ஒரு செவுத்தில் ஃபிட் பண்ணால் அப்படி இருக்கும். அந்தளவுக்கு 7 அடியோ 8 அடி கிட்டே இருக்குது. கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்து ஒவ்வொன்றா நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் எது வேணுமோ அதை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பாத்ரூமோட இது தான் பார்த்துட்ருக்கா. சரோ, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? கிச்சனு, பாத்ரூமு, பார்க்கிங்கு எல்லாமே பார்த்துட்டேன். அதை வந்து என்னை எதுவுமே செலெக்ஷன் பண்ண சொல்ல கிடையாது, நீங்களே எல்லாமே செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒயிட்டாகவே எடுக்கிறீங்க. ஒயிட் கலர் எடுத்தால் நான் தான் வீடு க்ளீன் பண்ணணும். அதனால தான் நான் வந்து எல்லாமே ஆஃப் ஒயிட் எடுத்திருக்கேன். பாத்ரூமுக்கு என்ன பூ போட்டோமா? சரி 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 சொல்லு. ஃப்ளோரிங்க்கு எது, அப்புறம் கிச்சனுக்கு எது, பாத்ரூம்க்கு எது? இது வந்து வெளியே பார்க்கிங்கு. சரி ஓகே, இது பார்க்கிங்க்கு முடிவு பண்ணி வச்சுருக்கா. ஓகே. இதுக்கு வந்து அடுத்தது வந்து பாத்ரூமுக்கு வந்து இந்த கலர். இது பாத்ரூம்க்கா? ஓகே, கீழேருந்து மேலே வரைக்கும். ஓகே. அடுத்தது கிச்சனுக்கு எது, அப்புறம் மேலே செவுத்துக்கு எது? கிச்சனுக்கு எந்த பக்கம் பார்த்தோம்? இந்த பக்கம். கிச்சனுக்கு அந்த பக்கம் இல்லை, கிச்சன் இங்கே தான். இங்கே தானே? கிச்சனுக்கு வந்து இதாங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி வந்து நீ
காஃபிலாம் ஊற்றுற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஓகே. இல்லை அவங்களே ஃப்ரீயாக தரோம், நாங்கள் வாங்கிக்கலாம் விடுங்க. எது அந்த மாதிரியா? சரி ஓகே, கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, வாங்க வேலை மிச்சம். அடுத்தது அடுத்தது செவத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு இது ஃப்ளோரிங்கா இந்த ஒயிட்டா? சரி ஓகே. அடுத்தது வந்து செவுத்துக்கு. ஆமாம், செவுத்துக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு செலெக்ஷன் பண்ணுறது. அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன்னா அதுதான் மேலால் நல்லா தெரியறது வேற. ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலமாடலாம் எங்கே இது பண்ணுவாங்க? அது முன்னாடி வீட்டுக்கு வெளியில் இது நார்மலாக நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம். ஆமாம். சரி, நான் இதுதான் ஓகே பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கட்டாக இருக்குமே, நல்லா இருக்குமே. இருக்குது, ஆனால் பட் வந்து இது ஆல்ரெடி நிறைய வீட்டில் பார்த்துட்டேன் நான். இது அது கட்டாக இருக்காது, ஆனால் நீ பார்த்து அது அந்த பக்கம் ஒன்று கட்டாக இருக்குது, அது நீ வேணாங்கிற. அது பார்த்தியா? வேணாம், இது பாருங்க, இது கட்டாக இருக்காது. சரி ஓகே, அவ்வளோதான். வேற இது பாருங்க, அது வேண்டாம். நீதான் இது வேணாங்கிற. தொட்டு பாரு, இங்கே வா. வேணாமா? இது என்ன தெரியுமா? அது இல்லை, சொரன்னு இருக்கும். அது நல்லா இருக்கே, அதைத்தான் நான் சொன்னேன். சொரன்னு இருக்குமாமா? ஏதாவது குப்பை, ஏதாவது அழுக்கு, டஸ்ட் ஏதாவது போச்சுன்னா உள்ள இதுலாம் போய். ஏது அந்த சந்து? உனக்கு ஒரு சந்தா? அங்கே பாருங்க, இதில் இருக்குப்பா, அங்கே பாருங்க, இந்த கோடெல்லாம் சந்து இதெல்லாம் போதுமாமா. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ரேட் வந்து ஒரு 10 ரூபா வித்தியாசம் வரும்னு சொல்லிச்சு அந்த தம்பி. ஒரு டிசைனுக்கு மாறுது ரேட் வித்தியாசம் இருக்கா? ஆமாம், நம்மளுக்கு வந்து வெளியே வந்து செவுத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்குது இல்லை? ஆமாம், கீழே இருந்து மேலே வரைக்கும் பிடிக்குது இல்லை, ஃபுல் செவருக்கு பிடிக்குது இல்லை. அப்போ பார்க்கிங் அந்த கலருங்கிறப்போ இந்த கலர் செவுத்துக்கு. சரி ஓகேவா? சரி, அண்ணா வந்து இது கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எடுத்ததுக்கு இன்னும் வந்து ரேட் வந்து கரெக்டான ரேட் இல்லை. கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் முடிவு பண்ணிட்டு தான் சொல்லணும். நாங்கள் வந்து இப்போதைக்கு என்ன மாடல் எப்படி இருக்குது, என்னென்ன இதுக்கு எப்படி ஓட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த வீடு கட்டையில் என்ன பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. அந்த வீடு கட்டையில் நாங்கள் எடுக்கல, முழுக்க சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் எந்த ரேட், அது ஒன்று ஃப்ளோரிங்க்கு மட்டும்தானே, வீட்டு கீழே போகிறதுக்கு மட்டும்தான். ஃப்ளோருக்கு மட்டும்தான், மற்றபடி வேற எங்கேயும் இல்லை. இப்போ இதுக்கு கிச்சனுக்கு, 2 பாத்ரூமுக்கு, கீழே ஃப்ளோருக்கு, வெளியே அவுட்ரு செவுத்துக்கு, அப்புறம் கீழே பார்க்கிங், மொத்தம் 4 செட்டு வர, மொத்தம் 5 இன்னொரு பாத்ரூமும் சேர்த்தான். எடுத்ததில் இந்த டைம் வந்து சரி என்ன எப்படி ரேட்டுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு எடுக்கிறது தான், ஆனால் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம், நம்ம கேட்டுக்கணும் இல்லைங்களா, எப்படி என்ன ரேட்டு வருது அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்தோம். சரி ஓகே, பார்க்கலாம். அவர்கிட்ட வந்துட்டு டீட்டெயில்ஸாக நம்ம கேட்டுட்டு கிளம்பலாம். டிசைன் நிறையா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா இருக்கும், பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறனால எது நம்ம லுக் வைஸ் வீடு வந்து நல்ல மாடி வீடு, கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லக்ஸரியாக எல்லாமே போடலாம். நம்ம இருக்கிறதுக்காக நம்ம வீடு கட்டுறோம், அப்போ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். நம்ம ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்படுறதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம அனுபவிப்போம்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம லாஸ் ஆகி தான் நினைப்போம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணா வந்து லக்ஸரியாக தான் பார்ப்பாரு, நான் வேணாம், நம்மளுக்கு எது தகுந்ததோ அதை மட்டும் பார்க்கணும். லக்ஸரியா பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கட்டுறப்போ என்னைக்கோ ஒரு நாள் நான் என்னன்னா நம்ம இந்த வீட்டோட இருக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல ஒரு வீடு கட்டுவோம், அப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுக்கலாம். நம்ம கட்டலையும் நம்ம பையனுங்க கட்ட போறாங்க இல்லைங்களா. சரி ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அதெல்லாம் தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். வெளியே அவுட்ருக்கு, ஃப்ளோருக்கு, பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, அப்புறம் பார்க்கிங்க்கு, இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு நிறைய டைல்ஸ் வந்து நாங்கள் காமிச்சிருப்போம். அதில் ஏதாவது உங்களுக்கு மேபி அதில் அக்கா இது நல்லாயிருக்கு போடுங்க அப்படின்னா கூட கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இதை நான் வந்து ரொம்ப ஒயிட்டு அதிகமாக போகாமல் எல்லாமே மிக்சடு மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் நம்ம ஊரில் இருக்க வெள்ளை கோயில் தான் நாங்கள் வந்து போய் பார்த்தோம். சரி ஓகே, வெள்ளை கோயிலில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா. சரி ஓகே, போய் பார்க்கலாம். ஓகே, எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ எப்போ வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து வண்டி அனுப்பிச்சி விட்றோம் ஏற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செலெக்ஷன்ஸு. அது இல்லாமல் அது வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணால் மட்டும்தான் அது எப்படி இருக்குன்னு வந்து தெரியும். நானும் அதுக்கு தான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கி நம்மளோட செலெக்ஷனில் நம்ம வந்து நல்லா எப்படி சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் இருக்கும் மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான், வேற எதுவும் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.